போறோம்? முகத்துல ஒரு வெக்கத்தை காணா, ஒரு சந்தோஷத்தை காணா, ஏதோ செஞ்சு வச்ச சில மாதிரியே நிக்கிறா பாரு. ஆமா நீ நீங்க சொல்றது சரிதான். பூமாரி அண்ணி அப்படிதான் நிக்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. சரி, அவங்க வெக்கப்படுற மாதிரி நம்ம ஏதோ பேசினாலோ பாடினாலோ கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு போடுவோமா நீ? இந்தா பூமாரியே, அவங்க சொல்ற மாதிரி என்ன முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்குது. உனக்கு இதுல விருப்பம் தானே? அப்புறம் என்ன உம்முன்னு இருக்கிற? சிரிச்சாதான் கலையா இருப்ப. சரியா? கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கோ. அக்கா, நான் என்ன சோகமா இருக்கிறேன்? சந்தோஷம் தாக்கா. இது இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றீங்க நீங்க? என் மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்குது. வெளியில ஹாஹாக்கான்னு சிரிக்க முடியும்? இந்த கிண்டல் தானே வேணாடுறது. காக்கப்புக்காலாம் சிரிக்க தேவையில்ல. முகத்துல உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்தா முகத்துல தெரியும். அதுதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உன் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்குன்னா முகத்துல தெரியலையடி. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. என்ன உன்கிட்ட சொல்றது எனக்கு தெரியல. என்ன சந்தியா, பாட்டு ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. நினைச்சபடி மனப்பைய அமைஞ்சதடி, உனக்கென பிறந்தானோ உன்னுடன் இருந்தானோ. என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க போல? நான் தான் இன்னும் கிளம்பலையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சரி, நீங்களே கிளம்பிட்டீங்களா என்னன்னு பாக்குறதுக்காக வந்தா நீங்களாம் ரெடி ஆயிட்டீங்க. நான் தான் இன்னும் ரெடி ஆகல. ஏமா நீ என்ன கிளம்ப போற? அதான் புடவை கட்டிட்டு நாளா தான் விரிச்சு போட்டுன்னு இருக்கிறேன். அதை கொஞ்சம் ஒரு கொண்டை கட்டினா என்ன? கொண்டை கட்டினா தான் அழகா இருப்போமா. சீக்கிரம் போயிட்டு கொண்டையை கட்டு போ. போயிட்டு நான் கிளம்பிடுவேன். நான் கிளம்புறதுக்கு என்ன நேரம் ஆக போகுது? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளையோட அப்பாவும் மாப்பிள்ளையோட தாத்தாவும் வரல. அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கிறதா. அது வரைக்கும் உள்ளாரே இருங்கன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ, ஏன் சூர்யாவோட அப்பாவும் தாத்தாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? ஏன் இங்க வரல? என்னாச்சு? அதுவாடி, காலையில கிளம்பிட்டே இருந்தாங்களாம். அப்ப அந்த சூர்யாவோட தாத்தா இருக்கிறார்ல, அவரு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்களாம். அதையே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா கிளம்புறதுக்கு. அதனாலதான். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சாதாரண மயக்கம் தான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் தனியா காலைல வந்துட்டாங்க போல. அவங்க 2 பேரும் பஸ்ல தனியா வர சொன்னாங்க போல. சரி, அவங்க பின்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அதான் ஒன்னும் இல்லம்மா பூமாரியே. ஓ அப்படியா? நான் கூட என்னடா இது நிச்சயதார்த்தி கிளம்பி வராம ஹாஸ்பிட்டல் இருக்காங்களே சொன்னோடனே பயந்துட்டேன் நானு. சரிம்மா, வரட்டும் வந்துருவாங்க. ஆமாம்மா, அவர் கொஞ்சம் உடம்பு முடியாததுதான். அதனாலதான் அன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு கூட அவங்க வரல. கூட ஒரு ஆள் இருக்கணும். சரிம்மா திவ்யா, அப்ப நீங்க கிளம்பிட்டீங்களா? சரி இருங்க, நானுங்க போய் கிளம்பிடுறேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறேன், வாங்க. சரிம்மா நாங்க பாத்துக்கிறோம். நான் நீ போ. ஆனா என்ன இது இப்படி ஆயிப்போச்சு? சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னு அம்மா சொன்னு ஓடி போய் அவங்களதான் பார்க்கலாம் நினைச்சேன். கடைசியில வரவே இல்லை. பொண்ணு பார்க்கவும் வரல, மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போனப்பவும் இல்லை. என்ன இது? அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? பார்க்க முடியாமலே போயிடுது. அக்கா, அவங்கள தானே பார்த்துக்கலாம் விடு. அதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, வந்துட்டு தானே இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கக்கா. அதுவும் சரிதான். சரி வரட்டும், வந்ததுக்கு அப்புறமே பார்க்குறேன் நான். அப்பா, விதி நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் விளையாடுது பாருப்பா. என் பையனுக்கு அங்க நிச்சயதார்த்தம் நேர்பாடு நடந்துட்டு இருக்கு. முன்ன நிறுத்தி நடத்த வேண்டியவன் நான். ஆனா இங்க போய் சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிற மறைஞ்சி. இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுப்பா. ரங்கநாதா, அத பத்தி மட்டும் பேசாதடா. எனக்கு மனசுக்குள்ள ஆதங்கமா இருக்குது. என் பேரன் சூர்யாவுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆளு நானு. ஆனா அங்க நடக்குது, நான் போக முடியாம இப்படி இருக்கிறேன். என்ன பண்ண முடியும் ரங்கநாதா? நடக்கிறது எல்லாம் நன்மைக்குன்னு விட்டுட்டு போடா. அது எப்படிப்பா நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்க முடியும்? இது நல்லதா? இது எனக்கு எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. மனசுக்குள்ள கஷ்டமா இருக்குதுப்பா. அங்க நிச்சயதார்த்துக்கு போகாம நான் இங்க இருக்கிறேன்னா நான் எதுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை பெற்று இப்ப இதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கேன். சே, இது எனக்கு நினைச்சாலே மனசுலாம் நொந்து போகுதுப்பா. ஏதோ போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமோ என்னமோ தெரியலப்பா, இப்படி நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். மனசுக்குள்ள அவ்வளவு வலியா இருக்குதுப்பா. அன்னைக்கு ஒரு நாள் காமாச்சி, நம்ம பையன் மணிமேகலை எல்லாரும் பூமாரி வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. நம்ம கிட்ட போய் சொல்லிட்டியேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்பட்டேன் நான். இப்ப நான் மட்டும் ஓகேமாப்பா. நான் இப்ப எவ்வளவு பெரிய நாடகம் ஆடிக்கிட்டு இங்க உட்காந்து இருக்கிறேன் பாருங்க. இன்னும் அங்க இருந்து எந்த போனும் வரல. அங்க என்ன நடக்குது எது நடக்குதே தெரியல. நம்ம வரனாலும் அந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். அதை மட்டும் மனசுக்குள்ள வேண்டிக்கப்பா. யா ரங்கநாதா,
இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுட்டோம், அன்னைக்கு வந்தப்பையும் எதையோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டோம். எத்தனை நாளைக்கு இதை இப்படி மறைச்சு வச்சிருக்க முடியும் இந்த விஷயத்த? தெரியலப்பா, தெரியல. என்ன நடக்குன்னு எனக்கு தெரியலையே. சீட்டு போட்டு பார்த்தலப்பா, நீ தான் கூட இருந்த. போட்டு பார்த்ததுல என்ன வந்தது? இந்த கல்யாண ஏற்பாடு நடத்துங்க தானே சொல்லிச்சு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி நடத்த முடியாமலே இருக்க முடியும்? எல்லாரும் ஆசைப்படுறாங்க. என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டப்பா. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு, பார்த்துக்கலாம்ப்பா. அதுக்கு எல்லாம் ரங்கானாதான் நிச்சயதார்த்தத்தோட நிக்க போறது இல்ல இந்த கல்யாண ஏற்பாடு. அதுக்கப்புறம் கல்யாணம் இருக்குது, அவங்க வீட்டு ஆளுங்கள்லாம் இங்க வருவாங்க, நம்ம அங்க போகணும். அப்படி இருக்கும் போது எத்தனை காலத்துக்கு தான் இப்படி வேஷம் போட்டு ஏமாத்த முடியும் ரங்கநாதா? அப்பா, நீங்க அடுத்தடுத்த கேள்வி அடிக்கிட்டே போறீங்க. இதுக்கே எனக்கு சுத்தமா பதில் தெரியலப்பா. இதுக்கு நான் விட என்னன்னு கடவுளுக்கு தான்ப்பா தெரியும். கடவுளுக்கு தான் வெளிச்சம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? ரங்கநாதா, இப்படி நடந்து போச்சுன்றத காமாட்சி கிட்ட சொன்னா மனசு ஏத்துக்கவே மாட்டாவ. நீ அவளுக்கு வேணும்னு மட்டும் நினைக்கிறாவ. நீ வேணா அலமேலுக்கிட்ட பேசி பாரா ரங்கநாதா. இந்த மாதிரி நடந்து போச்சு, இந்த விஷயம் காமாட்சிக்கு தெரிஞ்ச கூடாதுன்னு சொல்லி அங்க வீட்டுல இருக்க யாருக்கிட்டையும் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ரங்கநாதா. அப்பா, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? காமாட்சி இந்த விஷயத்த தாங்க மாட்டானா, அலமேலு மட்டும் என்னப்பா? அவளும் நொறுங்கி உடஞ்சி போயிடுவாப்பா அந்த விஷயம் தெரிஞ்சுனா. அவ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா தெரியுமா? நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். இந்த மாதிரி வேற ஒரு கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சுது, அவ்வளவுதான்ப்பா. காமாட்சி எப்படி தாங்கிக்க மாட்டாளா, அதே மாதிரி அலமேலு தாங்கிக்கவே மாட்டாப்பா. இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லப்பா. அதுக்கு இல்லடா ரங்கநாதா, அப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணிதாண்டா ஆகணும். அலமேலு ஏத்துப்பாடா, சொல்லி பாருடா. பா, நீங்க சும்மா இருங்கப்பா. இதெல்லாம் நான் எப்படி போயிட்டு அலமேலு மூஞ்சில எப்படி நான் முழிப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னால முடியவே முடியாதுப்பா. இது என்ன வேணா நடக்கட்டும், எப்படி போதோ போட்டோம்பா. நானா போய் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கும் தவிர்க்க பாக்குறேன்பா. அப்பா, காமாட்சி போன் பண்றாப்பா. நான் இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. போனை எடுக்கலாமா வேணாமா? ஐயோ, என்ன இன்னும் வரலையே, எங்க இருக்கீங்க ஏதா இருக்கீங்கன்னு கேட்க போறா. நான் என்ன பதில் சொல்றது? ரங்கநாதா, நீ நினைக்கிறது தான் தப்பு. போனை எடுக்கலனாதான் என்னமோ ஏதோ நினைச்சு அங்க நிச்சயதார்த்தம் நடக்காது ரங்கநாதா. நாம முடிவு பண்ண மாதிரியே சொல்லுடா. இங்க அப்படி இப்படி நேரம் ஆகுது, நீங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லு ரங்கநாதா. அவங்க என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ, அடுத்தடுத்து பொய்ய சொல்லணுமா? எனக்கு சோதனையை பார்ப்பா. சரி, நீங்க சொல்றது சரிதான். போன் எடுக்கலன்னா தான் நிச்சயதார்த்தம் நடக்காது. ஆனா அந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். சரிப்பா, நான் பேசுறேன். ஹலோ காமாட்சி, சொல்லு. என்ன நான் சொல்றது? எங்கங்க இருக்கீங்க நீங்க? இன்னுமா கிளம்பி வரீங்க? நீங்க இங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுங்க. நீங்க வந்தீங்கன்னா தான் நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க. நீங்க வருவீங்கன்னு பார்க்க நீங்க வந்த பாடே இல்ல. எங்கதான் இருக்கீங்க? எப்பதான் வருவீங்க நீங்க? சீக்கிரம் வாங்குங்க. எல்லாரும் எங்க உன் வீட்டுக்காரி எங்க, உன் மாமனார் எங்க, எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? அன்னைக்கு வந்தா போய் யாரும் உங்களை பார்க்கல, எங்க இருக்கிறாரா இல்லையான்னு ஆளுக்கு ஆளுக்கு கேள்வி கேட்கறாங்க. காமாட்சி, அது இங்க நான் கிளம்புறதா தான் இருந்தேன் நானு. இங்க என்ன டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, சாதாரண மயக்கம் சொல்லிட்டாரு சூர்யா இருந்தாப்பா. அதுக்கப்புறம் நான் சொல்றாரு, இல்ல ஒரு வயசானவரா இருக்கிறாரு, என்ன ஏதுன்னு ஒரு ஸ்கேனு அது செக்கப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. காமாட்சி, என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? என்ன உளறீங்க நீங்க? என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? கிளம்பிட்டீங்களா இல்லையாங்க? காமாட்சி, அதான் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது டெஸ்ட்லாம் எடுத்துக்கிறாங்க காமாட்சி. ரத்த டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, இந்த ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கணுமா, அதெல்லாம் எடுக்கிறேன்னாங்க. டாக்டர் அதுக்குள்ளே ஒரு அவசர வேலையாக போயிருக்காரு. இந்த டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கோம் காமாட்சி. இந்த ரத்த டெஸ்ட்டு அதெல்லாம் அதுக்கு ரிசல்ட் வரணும். அதான் நான் இங்கே இருக்கிறதுனால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். லேட் ஆகும். இன்னும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஆகும் போல காமாட்சி. என்னங்க நீங்க பேசுறதே ஒண்ணு கூட புரிய மாட்டேது. என்ன நீங்க பதட்டமா இருக்கீங்களா? என்னதான் சொல்ல வரீங்க? ஏன் அப்படி தாங்கி என்னென்னமோ சொல்றீங்க? ஸ்கேன்லாம் எதுக்குன்னா அவர் விழுந்துட்டாராங்க. அவரு ஸ்கேன் எதுக்கு, இப்ப டெஸ்ட்லாம் எதுக்கு, அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு வாங்கங்க. ஐயோ, இவ்வளவு தூரம் வந்து இங்க நிச்சயதார்த்தம் எல்லாம் நிக்க போகுது. 2-3 மணி நேரம் நல்ல நேரமே முடிஞ்சிருங்க. நீங்க அது அவ்வளவு நேரம் வருவீங்களா வர மாட்டீங்களாங்க?
காமாட்சி என்ன காமாட்சி அப்புறம் பண்ண முடியும்? அப்புறம் அப்பா என்ன அப்புறம் விட்டுட்டா வர முடியுதானே? கூட யாரும் இல்லை, கூட யாராவது ஒரு ஆள் இருங்கன்றாங்க. சரி நீங்கள் என்ன பார்த்துன்னு இருங்க, நாங்கள் ஒரு வேலை இருக்குது போய் பார்த்துட்டு வரேன்றேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, கூட ஒரு பேஷண்ட் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கணும், கூடவே இருங்கன்னு சொல்கிறாரு காமாட்சி. அதுக்காக நிச்சயதார்த்தம் இது நிறுத்த வேணாம். இது மச்சான் இருக்காப்புல, மச்சானியும் கோமதியும் 2 பேரையும் வச்சு தட்டு மாற்றி நிச்சயதார்த்தம் பண்ணிடுங்கண்ணா. இங்கே வர முடியாது போல், அப்புறம் பார்த்துக்கலாம், இருந்தாலும் நிச்சயதார்த்தத்தை பண்ணிவிடுங்க. என்னங்க நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. பையனோட அப்பா நீங்க இல்லாம எப்படிங்க? ஷோ அண்ணன் இருக்காப்லதான், அதுக்காக அவர் வச்சு பிடிச்சா மத்தவங்களாம் கேள்வி கேட்பாங்களே எங்கன்னு. ஷோ நீங்க என்ன பண்றதுன்னே எனக்கு புரியலங்க. இன்னைக்கு பார்த்தா இந்த மாதிரி ஆகணும். காமாட்சி சொல்றது கேளு, வருத்தப்படாத. என்ன இப்ப நிச்சயதார்த்தம் பண்றது தானே இது? இது என்ன கல்யாணமா? இது கல்யாணத்துல நான் இருக்க போறேன். நிச்சயதார்த்தன்றது ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் சம்மந்தம் அப்படின்றது ஒரு சம்மந்த முறை தான். அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் இருந்தா சரிதான். நீ கூட இருக்கிற உங்க அண்ணா இருக்க, அப்புறம் என்ன காமாட்சி? நான் இருந்தா இல்லைன்னா என்ன? நீ அதான் எப்படி இருந்தாலும் மச்சான் தான் தட்டு மாத்த போறாப்புல, மாமா முறை அவங்கள வச்சு முடி காமாட்சி. அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு, அவங்க கிட்ட ஏத்துப்பாங்க. அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு என்ன ஏதாவது சொல்ல மாட்டாங்க. நீ அவங்க கிட்ட சொல்லு காமாட்சி, வேற வழி இல்லை. நீங்க சொல்லிட்டீங்க ஈஸியா. முத ஒரு நல்ல காரியம் நடக்குது, நீங்க கூட இல்லாம நான் எப்படி இங்க நான் மட்டும் இருக்க முடியும்? சரி அப்புறம் என்ன பண்றது? மாமாவே பார்க்க வேண்டியதா இருக்குது. சரி மாமாக்கு என்ன ஏதுன்னு பாருங்க, நான் இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னான்ட்டு பார்த்துக்கிறேன் நானு. சரி போனை வைக்கிறேங்க நானு, முடிஞ்சா வர பாருங்க சீக்கிரமா. சரி காமாட்சி, போனை வைக்கிறேன் நானும். நர்ஸு கூப்பிட்றாங்க, என்னன்னு போய் பார்க்குறேன். என்னடி காமாட்சி, என்ன சொல்ல வராரு மாப்பிள? வரலையாம்மா அவங்க? நான் என்ன சொல்றதுனே தெரியலம்மா. அங்க மாமாவுக்கு ஏதோ டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்களாம், அது ரிசல்ட் வரணுமா, டாக்டர் பார்க்கணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமாமா. அதனால என்ன சொல்றாருன்னா, அண்ணனையும் அண்ணியும் வச்சு தட்டை மாற்றி நிச்சயதார்த்தத்தை முடிங்க அப்படின்னு சொல்றாருமா. கடவுளே கடவுளே, காலையில தான் இது மாதிரி ஆச்சே, சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன் நானு. என்ன ஒரு சோதனை! ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படியா? கடவுளே, இது உனக்கே நல்லா இருக்குதா? பையனோட அப்பகாரம் இல்லாம நிச்சயதார்த்தமா? ஐயோ ஐயோ, சபையில 4 பேர் 4 விதமா கேட்பாங்க. ஐயோ ஐயோ, சரி சரி வா காமாட்சி, அப்ப அதுக்காக கல்யாணம் நிச்சயதார்த்தம் நிறுத்துவா முடியும்? வா, அதான் மச்சான் என் பையன் இருக்கிறான்ல, அவனை வச்சு பண்ணிக்கலாம் வா. யாரு கண்ணு என்ன பட்டுதே தெரியல, இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. கிளம்பும் போது யார் முகத்துல முடிச்சு கிளம்பணுமா தெரியல. என்ன ஒரு சோதனை! அம்மா அம்மா நீயே எல்லார்கிட்டயும் சொல்லிடுறியா விவரத்தை? எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏற்கனவே பொண்ணு பார்க்க கூப்பிட்டாப்பையும் அவர் வரல, மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தாப்பையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாரும் என்ன மாப்பிள்ளையோட அப்பாவே பார்க்கலன்னு சொல்றாங்க. அதனால என்ன ஏதாவது கேட்பாங்கம்மா, நீயே இந்த மாதிரி விவரத்தை சொல்லிடுறியா? சரி காமாட்சி, நான் சொல்றேன் வாணி. நல்ல நேரம் ஆரம்பிச்சுடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதாவது பேச வேண்டியது இருந்ததுன்னா பேசிக்கோங்க, இல்லைன்னா நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாம். நாங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது? சீர்சானா என்ன செய்யணும் ஏது செய்யணுன்ற விஷயத்தை தான் பேசணும். அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் சொல்லணும். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. நீங்க கேட்க வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா அடுத்து புடவையை கொடுத்து மாத்திட்டா அடுத்து நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாம். கேட்கறதுனா என்ன கேட்கறது? காமாட்சி கிட்ட கேட்டேன், என் தங்கச்சி என்ன சொல்றானா, நீங்க என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டா. அதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? எவ்வளோ நாளாக போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ இல்லை போடலனாலும் பரவாயில்ல, என்ன செய்கிறீங்களோ அது உங்களை இஷ்டம். பொண்ணை பெற்றவங்க நீங்கள், என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ நீ அவங்க செய்யட்டும் அப்படின்னு என் தங்கச்சி காமாட்சி சொல்லிட்டா. அதை தான் நானும் சொல்கிறேன். இதுக்கு மேலே உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லலாம். அப்புறம் என்ன பொண்ணு வீட்டுக்காரங்களே பரவாயில்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்ல குடும்பமாக இருக்கிறாங்க, உங்களோட சௌகரியம் சொல்லிட்டாங்க. என்ன செய்ய போகிறீங்களோ என்னவோ சொல்லிடுங்க. அப்பாடா பரவாயில்ல, என்னமோ நம்ம இஷ்டம் சொல்லிட்டாங்களாப்பா. அது வேணும் இது வேணும் சொன்னாங்கன்னா எல்லா செலவும் என் தள்ள கட்டி இருப்பாங்க. சரி சரி, சரசு என்ன சொல்றான்னு பார்ப்போம். காமாட்சிக்கு நல்ல மனசு, அவன் நீங்க செய்யறத செய்யுங்கன்னு சொல்லிட்டான். அதுக்காக நாங்க ஒன்றும் செய்யாம விட போறது கிடையாது. நாங்க என்ன செய்ய போறோன்றத சபையில சொல்றோம், எல்லாரும் கேட்டுக்குங்க. பொண்ணுக்கு 15 பவுன் நகை போடுறோம், மாப்பிள்ளைக்கு 5 பவுன், ஆக மொத்தம் 20 பவுன் நகை செய்கிறோம். மாப்பிள்ளைக்கு வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துட்றோம்,
அப்புறம் என்ன பீரோ கட்டிலு பாத்திரங்க எல்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துறோம். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டோம். அவ்வளவுதான் நாங்க செய்யறதுன்னு பார்த்தா இவ்வளவுதான் நாங்க செய்யறோன்றோம். அப்புறம் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே அவங்க செய்ய போறத சொல்லிட்டாங்க, இதுல சம்மதமா? நான் தான் முன்கூட்டியே சொல்லிட்டேனே, செய்யறதெல்லாம் அவங்களோட விருப்பம். என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செய்யலாம் நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சம்மதம் தான். அப்புறம் ஏன் பேசிட்டு இருப்பானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, நீங்க பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய புடவையை எடுத்து கொடுங்க, போயிட்டு மாத்திட்டு வரட்டும். சரிங்க ஐயரு, இதோ கொடுக்குறேன். பொண்ணு வீட்டுக்காரங்களே, மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய தட்டை எடுத்து கொடுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களே, நீங்க போயிட்டு பொண்ணுக்கு புடவை மாத்திட்டு வாங்க போங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, நீங்களும் போயிட்டு வாங்க.